நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. சென்னையை அடுத்த தாம்பரத்தில் தொழில் தொடங்கலாம் என கூறி பல லட்சம் ரூபாய் வங்கிக் கடன் பெற்று கல்தா கொடுத்த ஜிம் நண்பரை தட்டி கேட்ட இளம்பெண்ணை அவரது மனைவி தாக்கிய நிலையில் இரு தரப்பினரும் மாறி மாறி அடித்துக் கொண்ட அதிர்ச்சி காட்சிகள் வெளியாகியுள்ளன. யார் அந்த பெண், எதற்காக வங்கிக் கடன் வாங்கி கொடுத்தார், இருவருக்கும் இடையேயான பிரச்சனை என்ன உள்ளிட்டவற்றை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. லட்சக்கணக்கில் பணத்தை வாரி சுருட்டி கொண்டு நல்லவர் போல் நாடகமாடி வந்த ஜிம்பாயிடம் கணக்கு கேட்க சென்ற இளம்பெண் செருப்பால் அடி வாங்கியதும் அக்கா அடி வாங்கியதால் ஆத்திரமடைந்த தம்பி எதிர்த்து குஸ்தி பாய்ந்ததும் என வீடே கலேபரமான காட்சிகள் தான் இவை. செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கத்தைச் சேர்ந்தவர் ஹபிபுன் நிஷா. தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் மேனேஜராக வேலை பார்த்து வரும் இவர் ஏற்கனவே தனியாக தொழில் தொடங்கி நஷ்டமடைந்து ஏமாற்றத்தில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் நிஷாவின் குடும்ப நண்பரான யாசர் அபாரத் நாம் இருவரும் சேர்ந்து புதிய தொழிலை தொடங்கலாம் என மோட்டிவேஷன் செய்து பேசியதாக தெரிகிறது. ஒரு தொழில் மட்டுமே தொடங்கினால் நஷ்டம் ஏற்படும், நாம் 4-5 தொழிலில் முதலீடு செய்தால்தான் நம்மால் ஓரளவுக்கு லாபம் பார்க்க முடியும், 1 கோடி ரூபாய் பேங்க் லோன் போட்டு தொழில்களை தொடங்கலாம் என்றிருக்கிறார் யாசர் அபாரத். ஆனால் ஏற்கனவே வங்கியில் வாங்கிய 15 லட்சம் ரூபாய் கடனை அடைக்கவே என்னால் முடியவில்லை என நிஷா புலம்பி தள்ளிய போதும் அதையெல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன், நீ கையெழுத்து மட்டும் போடு என நிஷாவின் பெயரில் சுமார் 60 லட்சம் ரூபாய் பணத்தை வெவ்வேறு வங்கிகளில் கடன் பெற்றதாக சொல்லப்படுகிறது. பணம் கைக்கு வந்ததும் ரெஸ்டாரண்ட் ஒன்றை தொடங்க ஐடியா தந்த யாசர் அதற்கான வேலைகளை 6 மாதங்களாக பார்த்து வந்ததாக தெரிகிறது. ஒரு வழியாக இரும்புலியூரில் பகுஸ்ப்ரூ ரெஸ்டாரண்டை இருவரும் சேர்ந்து தொடங்கி உள்ளனர். நிஷா வேலைக்கும் சென்று ரெஸ்டாரண்ட்டும் கவனித்துக் கொண்டு வந்த நிலையில் தாம் இல்லாத நேரத்தில் யாசர் ரெஸ்டாரண்டிற்கு வரும் நண்பர்களுக்கு மது, கஞ்சா உள்ளிட்ட போதை விருந்து அளித்து வந்ததாகவும் பகீர் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார் நிஷா. ஒரு கட்டத்தில் யாசரே ரெஸ்டாரண்டை முழு நேரம் கவனிக்க தொடங்கிவிட்ட நிலையில் நிஷாவுக்கு வருமான கணக்கை காட்டாமல் போக்கு காட்டி வந்ததாக குற்றம் சாட்டும் நிஷா தான் விடாமல் கேட்கும் போது மட்டும் ஏதாவது ஒரு பில்லை காட்டி வந்த பணம் செலவாகிவிட்டதாக கூறி வாயை அடைத்ததாகவும் கூறுகிறார். இதனால் வங்கி கடன் மற்றும் ரெஸ்டாரண்ட் வாடகை உள்ளிட்டவற்றை தன் கை காசை போட்டு செலவிட்டு வந்ததாக கூறுகிறார் நிஷா. ஒரு கட்டத்தில் யாசரின் நடவடிக்கையில் சந்தேகமடைந்து நேரில் சென்று வரவு செலவு கணக்குகளை கேட்டுள்ளார். அவன் முன்னாடி தானே நீ பேசுனீங்க, மறுபடியும் பச்சைப்புள்ள மாதிரி அவங்க கேட்டுட்டேன், அவர் எனக்கு தரலைங்க, ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டாரு. ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டீங்க. ஆடிட்டர் வர சொல்லுங்க. நீங்க கால் பண்ணுங்க, உங்க ஆடிட்டர் தானே. ஆடிட்டர் கால் பண்ணா அவர் கல்யாண பிஸியில் இருக்காரு, அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன்னு ஏதாவது சொல்லிட்டு இருக்காரு. அது நான் என்ன பண்ண முடியும்? சகோதரர்களுடன் நேரில் சென்ற நிஷா பண விவகாரம் குறித்து கேட்டபோது அலட்சியமாக பதிலளித்ததோடு மனைவியை விட்டும் வசைப்பாட வைத்துள்ளார் யாசர். அது மட்டுமின்றி காவல் நிலையத்திற்கு வா, அங்கு உன்னை விசாரிக்கட்டும் என நிஷா கூறியதுடன் வீட்டில் இருந்து கொண்டு சீறிய யாசரின் மனைவி குழந்தைகள் முன்னாடியே ஆபாசமாக பேசி கீழே கிடந்த செருப்பை எடுத்து நிஷாவை தாக்கி உள்ளார். யாசரின் மனைவியின் செயலால் ஆத்திரமடைந்த நிஷாவின் சகோதரர் யாசர் மனைவியை தாக்க முற்பட்ட போது இரு தரப்புக்கும் இடையே கைகலப்பு முற்றி போனது. யாசரும் நிஷாவின் சகோதரரும் கட்டி புரண்டு ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொண்ட நிலையில் அக்கம் பக்கத்தினர் வந்து இரு தரப்பினரையும் விலக்கி வைத்தனர். போலீசில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறும் நிஷா வேறு வழியே இல்லாததால் தான் உயிரை மாய்த்து கொள்ளும் நிலைக்கு தாம் தள்ளப்பட்டதாகவும் வேதனை கூறினார்.
கையில் இருந்த கொஞ்ச நெஞ்ச பணத்தையும் வாரி கொடுத்து விட்ட பிறகும் வங்கி தரப்பிலிருந்தும் ரெஸ்டாரண்ட் ஊழியர்கள் தரப்பிலிருந்தும் பணம் கேட்டு டார்ச்சர் செய்யப்பட்டு வருவதாகவும் வேதனையோடு தெரிவித்தார். பேங்க்ல இருந்து கண்டினியூஸாக கால் வந்துனே தான் இருக்கு. என்னோட எம்ப்ளாயிஸுமே எனக்கு கண்டினியூஸாக கால் பண்ணிட்டே தான் இருக்காங்க. என்னால் யாரையுமே ஃபேஸே பண்ண என்னோட அன்றாட வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் வந்து வேலையவே விட்டுட்டு தான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். மொத்தம் லோன் இன்னும் நான் கட்டலை, எம்ப்ளாயிஸ்க்கும் நான் சேலரி தரல, ரெண்ட்டும் நான் தரல. இப்போ நான் ரெண்டு தரல அப்படின்னா இந்த மாதத்தோட என்னோட கடையுமே க்ளோஸ் ஆகிடும். எனக்கு இருந்த ஒரே ஹோப்பு என் கடை தான். இப்போ அதுவும் நான் மூடன்ற நிலைமை வந்திருக்கேன். அதுக்கு காரணமே அவன் தான். இது தவிர யாசர் தன்னிடம் பல முறை அத்துமீற முயன்றதாக குமுறும் நிஷா பல முறை யாசரின் தந்தையே கடைக்கு வந்து தன்னிடம் மோதலில் ஈடுபட்டதாகவும் கூறியதோடு தனது பணத்தை மீட்டு தர வேண்டும் என கண்ணீருடன் கோரிக்கை விடுத்துள்ளார். வாழவே விட மாட்டேன்னு சொன்னதுனால தான் அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு எதுக்குன்னு நான் யோசித்தேன். ஏன்னா எப்படியுமே என்னால் காசு அரேஞ்ச் பண்ணி எதுவுமே பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. மென்டலாகவும் நான் 3 மாதமாக டிப்ரெஷனில் தான் இருக்கேன். அது எல்லாருக்குமே தெரியும் என் வீட்டில். அதனால தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். நிஷாவின் குற்றச்சாட்டுகள் குறித்து விளக்கம் அளித்துள்ள யாசர், நிஷா கூறுவது போல் 55 லட்சம் தன்னிடம் தரப்படவில்லை என்றும் அவர் கொடுத்ததே 22 லட்சம் தான். அதில் 5 லட்சம் ரெஸ்டாரண்ட்டுக்கு அட்வான்ஸ் ஆகவும் மீத பணத்தை உட்கட்டமைப்பு பணிகளுக்கு செலவிட்டதாகவும் கூறினார். தாம் செலவு செய்த பணத்திற்கு பில் வைத்திருப்பதாகவும் மோசடி புகாரை சட்டப்படி சந்திக்க உள்ளதாகவும் யாசர் தெரிவித்தார். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் கந்தன். நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.